Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatul lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammad wa ala alihi wa ashabihi ajma'in wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin amma ba'd. Alhamdulillah. இப்போ நம்ம குரானை ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தஜ்வீத் நம்ம படிச்சிருக்கணும், மஹ்ரஜ் படிச்சிருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. தஜ்வீதுங்கிறது ரொம்பவும் நம்ம டீட்டெயிலாக நம்ம அந்த புக்கில் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி அதை படிச்சிருந்தவங்க அதை திருப்பி பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க, ரிவிஷனாக எடுத்துக்கங்க. படிக்காதவங்க ஒரு சின்ன நோட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. பிறகு நம்ம அதை பற்றி நம்ம முழுமையாக இல்மு தஜ்வீதுங்கிற புக்கில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குரானில் நூன் சுக்குன் அப்படின்னு ஒரு இடம் வரும். நூன் சாக்கினான்னு சொல்லுவாங்க. அப்போ சுக்குன் வரக்கூடிய நூன் இப்போ எங்கே சுக்குன் வருது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூரா ஃபாத்திஹால சுக்குன் எங்கேயுமே இல்லை பாருங்கள், எங்கேயுமே சுக்குன் இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூரா அலிஃப்லாமில் சூரா பக்ராவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே சுக்குன் வருது அப்படின்னா, இங்கே பாருங்கள் உன்சில, அதே போல் யுன்ஃபிகு வருதா யுன், அப்போ நூன் சுக்குன் இருக்குது. அதே சமயத்தில் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா உன் அலிஃப் நூன் லம்மு உன் சில, அப்போ இங்கே இருக்குது. இந்த இதுலேயும் இந்த நூன்லேயும் உன் சில, இங்கேயும் நூன் இருக்குது. இப்படி அதே மாதிரி மின் இருக்கா, மின், இப்படி நூன் சுக்குன் வர வேண்டிய இடம் இங்கேயும் மின் இருக்குது, மின் கபுல். இப்போ இங்கேயும் சுக்குன் வருது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சுக்குன் உள்ள நூன் எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன, சுக்குன் உள்ள நூன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, சுக்குன் நூன் சுக்குன் எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறது தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் தஜ்வீதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நூன் ஒரு இடம். ரெண்டாவது இடம் என்ன அப்படின்னா, தன்மீன் வரக்கூடிய இடம். தன்மீன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பார்த்தீங்க அப்படின்னா தோசபர், தோசேர், தோப்பேஸ், அதாவது ஃபத்தஹத்தைன், கசரத்தைன், லம்மத்தைன், தன்மீன், 2 ஃபத்தஹா, 2 லம்மா, 2 கசரா வரக்கூடிய இடம். இங்கே பாருங்கள், இங்கே ஹுதன் அப்படின்ட்டு இருக்குதா. அப்போ இங்கே என்ன இருக்குது, தன்மீன் வந்துருச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எங்கே வரும், இந்த மாதிரி தன்மீன் வரக்கூடிய இடங்கள் நிறைய இடத்துல வரும். இப்போ இங்கே எங்கே வந்துருக்குது, சூரா ஃபாத்திஹா வந்திருக்கான் பார்த்தீங்க அப்படின்னா வரல, தன்மீனும் வரல சூரா ஃபாத்திஹால. சூரா பக்ராவில் நிறைய வரும். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு வந்திருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வேறு இங்கே முன் அப்படின்னு வந்திருக்குது, இங்கே துன் வந்திருக்குது, அதா புன் அப்படிங்கிற வந்திருக்குது, இப்படி மரதன் வந்திருக்குது. இப்படி என்னது வரும், ஃபத்தஹத்தைன் வரும். இது இது லம்மத்தைன், ஃபத்தஹத்தைன், கசரத்தைன், 2 கசராவும் வரக்கூடிய இடமும் இருக்குது. அப்படி இப்படி வரக்கூடிய இந்த இடங்கள். அப்போ ஒரு இடம் என்ன அப்படின்னா நூன் சுக்குன், ஒரு இடம் என்ன நூன் சுக்குன். ரெண்டாவது இடம் என்ன அப்படின்னா தன்மீன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லம்மு வரும், 2 கசரா வரும், அதே போல் 2 ஃபத்தஹா வரும். இப்படி வரக்கூடிய இடங்கள் ஒரு எழுத்தில், அது எந்த எழுத்தாக இருந்தாலும் சரி, ஒன்று நூன் சுக்குன் இருக்கணும். ரெண்டாவது எந்த எழுத்தாக இருந்தாலும் இந்த மாதிரி தன்மீனில் அந்த எழுத்து இருக்கணும், கடைசி எழுத்து தன்மீனில் முடிஞ்சிருக்கணும். அப்படி முடிஞ்சிருந்த இந்த 2 இடத்த மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா. இதில் என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இதில் வேறு ஒன்றுமே இல்லை, இதுலேயும் நூல் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலிஃபில் 2 ஃபத்தஹா இருக்குது அப்படின்னா, ஃபத்தஹத்தைன் இருக்குது அப்படின்னா இது எப்படி வாசிப்போம், அன்னு வாசிப்போம். அன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும், அலிஃப் ஃபத்தஹா ஆ நூன் சுக்குன். இதுதான் என்னது, இதுதான் அன்னுன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அன்னுங்கிறது இந்த அன்னும் ஒன்று தான். இப்போ அன் அப்படின்னு வச்சுக்கும் போது அன், அப்போ இந்த 2 ஃபத்தஹா, 2 கஸ்ரா, 2 லம்மா வரும்போது அங்கே என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா நூன் சுக்குன் மறைஞ்சிருக்கு. அப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரெண்டுலேயுமே நூன் சுக்குனை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம், நூன் சுக்குன்னு தான். அப்போ குரானில் எங்கெல்லாம் நூன் சுக்குன் வந்திருக்குது அல்லது தன்மீன் வந்திருக்குது. இப்போ தன்மீன் இடத்துலையும் எதனால தான் நம்ம தன்மீனை பார்க்குறோம், அதில் நூன் சுக்குன் மறைஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம தன்மீன் பார்க்குறோம். ஓகேவா.
சரி, அப்போ இந்த ஒரு இடம் தான், இந்த ஒரு இடம் மட்டும்தான். பிறகு வந்து மீமை சொல்லுவாங்க. நம்ம மீம்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் 2 இடம் தான் மெயினாக பார்க்க வேண்டியது. நூன் சுக்குனும் நூன் சுக்குன் நூன் சாக்கினான்னு சொல்லுவாங்க. அதே போல் தன்மீன். இந்த தன்மீன் இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். 2வது கொஞ்சம் இடத்துல மட்டும் மீமை பார்ப்போம். இது நம்ம வந்து புக்கில் படிக்கும்போது நம்ம டீப்பாக படிப்போம். இது புரிஞ்சா உங்களுக்கு? இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நூன், இந்த அன் இன் உன் அப்படிங்கிற வர எழுத்த இந்த நூனை நம்ம உச்சரிக்கணுமா அல்லது உச்சரிக்காமல் விடணுமா? தெளிவாக உச்சரிக்கணுமா அல்லது உச்சரிக்காமல் விட்டுறணுமா? ஃபஸ்ட்டு என்ன, இதில் வந்து ஒரு 4 சட்டம் இருக்குது. அந்த 4 சட்டம் என்ன பேர் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி 4 சட்டம் என்னங்கிறத மட்டும் பார்த்துருவோம். ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, இந்த நூனை உச்சரிக்கணுமா, இந்த நூனை உச்சரிக்கணுமா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சவா உன் அப்படின்னு தெளிவாக உச்சரிக்கணுமா. 2வது என்ன அப்படின்னா, உச்சரிக்காமல் விட்டுறணும். நூனை உச்சரிக்கவே கூடாது. நூனை உச்சரிக்காமல் அடுத்த வார்த்தையை தான் என்ன செய்யணும், உச்சரிக்கிற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே அது எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் உதாரணம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து நூன் இருக்குது. இப்போ இது வந்து மின் ரப்பிகிம் தான். ஆனால் என்ன எப்படி படிப்போம், நூனை உச்சரிக்காமல் மிர் ரப்பிகிம் படிப்போம். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய இடம். அப்போ ஃபஸ்ட்டு நூனை தெளிவாக உச்சரிக்கணுமா, எங்கே தெளிவாக உச்சரிக்கணும். 2வது நூனை உச்சரிக்காமல் விட்டுறணும், 2வது சட்டம். 3வது என்ன அப்படின்னா, நூனை வந்து எப்படி உச்சரிப்போம் அப்படின்னா பாதியாக உச்சரிப்போம். எப்படி சில சில அப்படின்னு உன்னா செய்து அப்படி மின் காபுல் அப்படி உன்னா செய்து நம்ம மின் அப்படின்னு சொல்ல மாட்டோம். மின் சொல்லாமல் மின் அப்படி சொல்லுவோம். உன் ஜிலன்னு சொல்லாமல் ஜில அப்படி உன்னா செய்து உச்சரிக்கக்கூடிய இடம். அப்போ 3 இடம். 1 தெளிவாக உச்சரிக்கணும், அன் இன் உன். 2வது நூனை உச்சரிக்கவே கூடாது. 3வது நூனை மறைச்சி உன்னா செய்து உச்சரிக்கணும். 4வது என்ன அப்படின்னா, நூனை உச்சரிக்காம மீமா, அந்த நூன் வந்து மீமா உருவம் மாறிடும், மீமாட்டு மாறிடும். உதாரணத்துக்கு எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அங்கே குரான்லே குட்டியாக ஒரு மீம் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சும்முன் இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது, தன்வீன் வந்துருச்சு. இப்போ தன்வீன் வந்ததுக்கப்புறம் தானே நம்ம எப்படி உச்சரிக்கணுங்கிறத பார்க்கணும். இதை வந்து சும்முன் உச்சரிக்கணுமா அல்லது உச்சரிக்கணுமா இல்லை சும்மும் இந்த நூனை உச்சரிக்காமல் போயிடணுமா எப்படிங்கிறத பார்க்கும்போது இங்கே எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா மீமா மாறிடும். உன் இல்லை மும் இல்லை முன்னு ஆயிரும். முன்னுன்னு சொல்லாமல் முன்னுன்னு சொல்லக்கூடாது. முன் சொல்லாம அப்படின்னு மீமா மாற்றிடணும். அந்த இடத்துல மட்டும் மாற்றணும். அப்போ மீமா மாறிடுது, நூன்ங்கிறது வந்து மீமா மாறிடுது. அப்போ 4 சட்டம் தான். 1 நூனை தெளிவாக உச்சரிக்கணும். 2வது நூனை உச்சரிக்காமல் விட்டுடணும். 3வது நூனை மறைச்சி உன்னா செய்து உச்சரிக்கணும். 4வது நூனை என்ன செஞ்சிடணும், மீமா மாற்றி உச்சரிக்கணும். இந்த 4 சட்டம் தான். எந்த இடத்துலலாம் அப்படி உச்சரிக்கணும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சுக்குனுக்கு அடுத்த ஒரு நூன் சுக்குன் வந்தாவோ அல்லது நூன் தன்மீன் வந்தால் அதுக்கு அடுத்த எழுத்தை பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே முன்னு இருக்கா, தன்மீன் இருக்குதா, இதுக்கு அடுத்த எழுத்து பா வந்திருக்குது. அப்போ அடுத்த எழுத்தை தான் பார்க்கணும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சவா உன்னு வந்திருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த எழுத்து என்ன எழுத்துங்கிறத பார்க்கணும். இப்போ இங்கே வந்து நூனில் சுக்குன் இருக்குது, அ இன் அன். அப்போ அடுத்த எழுத்தை பார்க்கணும், இந்த தாளை பார்க்கணும். இந்த அடுத்த நூனுக்கு சுக்குனுக்கு அடுத்த வரக்கூடிய எழுத்தை பார்க்கணும். இங்கேயும் அப்படித்தான். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது, இங்கே அதாபுன் வந்ததுக்கப்புறம் என்ன எழுத்து வந்திருக்குங்கிறத பார்க்கணும். அதே போல் இங்கே நூன் இருக்குது, இந்த சுக்குன் நூன் இருக்குது, அதுக்கப்புறம் யா வந்திருக்குது. அப்போ என்ன நம்ம அப்படின்னா நூன் சுக்குன் அல்லது தன்மீன் வந்ததுக்கு அடுத்த எழுத்து என்ன எழுத்து வந்திருக்குங்கிறத பார்க்கணும்.
அப்படி என்ன எழுத்து வந்திருக்குன்னு பார்த்து பிறகு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெளிவாக எங்கே உச்சரிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அலிஃப். அலிஃப் இருக்க வேண்டிய இடத்துல ஒன்று. ஒரு 6 எழுத்து வந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்த தெளிவாக உச்சரிக்கணும். அலிஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹ. அலிஃப். ரெண்டாவது எழுத்து என்ன அப்படின்னா ஹ. ரெண்டாவது எழுத்து ஹ. அலிஃப் ஹ. மூணாவது எழுத்து என்ன அப்படின்னா ஹ. அலிஃப் ஹ ஹ. அடுத்து ஐன். அதுக்கு அடுத்த எழுத்து கைன். அதுக்கு பிறகு ஹ. ஓகேவா? அப்போ என்ன எழுத்துலாம்? அலீஃப், அலீஃப், ஹா, ஹா, ஐன், கைன், ஹா. இந்த எழுத்துக்கு சுக்கூன் வந்ததுக்கு பிறகு நூன் சுக்கூன். ஓகேவா? நூன் சுக்கூன் அல்லது தன்வீன், அது எந்த எழுத்தாக இருந்தாலும் சரி. அப்போ நூன் சுக்கூன் அல்லது தன்வீன் வந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு வார்த்தையினுடைய ஆரம்ப எழுத்து அலீஃப், ஹா, ஹா, ஐன், கைன் இந்த எழுத்தா இருந்தா, புரியுதா? இந்த எழுத்தா இருந்தா இந்த 6 எழுத்து தொண்டை எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹுர்ஃபுல் ஹல்க், தொண்டை எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த தொண்டை எழுத்து வந்தது அப்படின்னா நூனை தெளிவாக உச்சரிச்சிடணும். எப்படின்னு பாருங்கள், உதாரணத்துக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே வந்து சவா உன் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இங்கே எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா இந்த எப்படி கவனிக்கணும் அப்படின்னா தன்வீன் வந்துருச்சு, அப்போ கவனிச்சிடணும். தன்வீன் வந்ததுக்கப்புறம் ஐன் வந்திருக்கு. அப்போ ஐன் வந்து எந்த எழுத்து? இந்த தொண்டை எழுத்துல ஒரு எழுத்து. அப்போ என்ன பண்ணணும்? இதை வந்து நம்ம தெளிவாக தான் உச்சரிக்கணும். எப்படி? இன்னல்லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம். அங்கே என்ன பண்ணிடணும்? சவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அப்படின்னு போயிடணும். ஓகேவா? இப்படி நம்ம தெளிவாக உச்சரிக்கணும். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே நம்ம என்ன பண்ணிடணும்? தெளிவாக தான் உச்சரிக்கணும். இங்கே பாருங்கள், ஒலஹும் அதாபுன் அதீம், அதாபுன் அதீம். இங்கே தெளிவாக உச்சரிக்கணும். இங்கே பாருங்க, ஒலஹும் அதாபுன் அலீம். இங்கேயும் அப்படி தான் நம்ம தெளிவாக உச்சரிக்கணும். இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சும் புக் முன், இந்த முன்னுக்கு அப்புறம் என்ன வந்திருக்குது? ஐன் வந்திருக்குது. அப்போ இப்படி எங்கெல்லாம் நூன் சுக்குன் அல்லது தன்வீன் வந்ததுக்கு பிறகு இந்த 6 எழுத்துல ஒரு எழுத்து வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த தன்வீனையும் அந்த நூன் சுக்குனையும் எப்படி வாசிக்கணும்? தெளிவாக வாசிச்சிடணும். இது முதல் சட்டம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுங்க. அப்போ இந்த 6 எழுத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. என்ன எழுத்தெல்லாம்? அலீஃப், ஹா, ஹா, ஐன், கைன், ஹா. இந்த 6 எழுத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த நூன் சுக்கூன் அல்லது தன்வீன் வந்ததுக்கு பிறகு இன்னொரு 6 எழுத்து வந்தா. என்ன 6 எழுத்து வந்தா? யா, அப்புறம் வந்து ரா, அப்புறம் மா, லாம், அப்புறம் வாவ், அப்புறம் நூன். இந்த 6 எழுத்து இதை வந்து எர்மலூன் அல்லது எர்மிலூன், எர்மலூன் அப்படின்னு சொல்லுவாங்க. யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். எத்தனை? 6 எழுத்து. இந்த 6 எழுத்து வந்தது அப்படின்னா எப்போ? நூன் சுக்குனுக்கு அடுத்து இந்த 6 எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து வந்தா, அல்லது அலீஃப் இந்த தன்வீன் வந்ததுக்கு பிறகு தென் கசரத்தேன் லம்மத்தேன் தன் தின் துன் வந்ததுக்கு பிறகு இந்த 6 எழுத்து வந்தா என்ன செய்யணும்? நம்ம நூனை விட்டுடணும். நூனை விட்டுடணும். விட்டுட்டு பக்கத்தில் உள்ள எழுத்து அதுக்கு அடுத்த எழுத்தோட சேர்த்துடணும். இந்த நூன் இருக்குல்ல, அன் இன் உன்னு இருக்குல்ல, இந்த நூனை சொல்லாம இந்த எழுத்துக்களோட சேர்த்துடணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த மின்னு வந்திருக்கு. இப்போ இந்த மின் வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? ரா வந்திருக்கு. இந்த நூன் சுக்குன் வந்திருக்கா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுதி பிரிண்டில் வந்து சுக்குன் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த நூன் சுக்குன் எங்கெல்லாம் வருதோ
போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னா, நீங்கள் தஜ்வீத் தெரிஞ்சால் தான் அந்த குரானை ஓத முடியும். அப்போ தஜ்வீத் தெரிஞ்சு பாருங்கள், எந்த இடத்துலையும் சுக்கூனில் நூன் போட மாட்டாங்க. ஏன்னா நூனை எப்படி உச்சரிக்கணும், அந்த தஜ்வீத் சட்டத்தை பொறுத்து தான் நூனை உச்சரிக்கணும். அதனால் அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, இந்த நூனை வந்து நூனுக்கு மட்டும் குறியீடு போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதை நம்ம பார்த்து வச்சு, நம்ம இந்தியா குரானில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த நூனை போட்டிருப்பாங்க. இந்தியா பிரிண்டிங்கில் வந்து நூனில் சுக்குன் போட்டிருப்பாங்க. இப்போ இங்கே வந்து நூன், அப்போ எங்கெல்லாம் குரானில் வந்து எந்த குறியீடும் இல்லையோ அந்த இடத்துல சுக்குன் இருப்பதாக அர்த்தம். சரியா? எந்த குறியீடும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், சுக்குன் இருக்குதுன்னு நினச்சிக்கணும். இப்போ இங்கே வந்து மீம் சுக்குன் இருக்குது. மின் ஹுதன் மிர் ரப்பிக்கு தான், மின் ரப்பிக்கு தான். இப்போ மின் ரப்பிக்கு அப்புறம் ரா வந்துருச்சு. ரா எந்த எழுத்து, இந்த எருமலூனில் உள்ள ஒரு எழுத்து இந்த ரா வந்துருச்சு. இப்போ ரா வந்து நான் அல்லாமல் எப்படி வாசிக்கணும், நூனை விட்டுட்டு மிர் ரப்பியும் வாசிச்சிருக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஹுதன் வந்திருக்கு. இப்போ சுக்குனுக்கு உள்ள உதாரணம் இந்த இங்கே வந்து தன்வீன் வந்திருக்கு. இப்போ ஹுதன் லில் முத்தகீன் தான் சொல்லணும். அப்போ இங்கே என்ன பண்ணணுமோ, ஹுதன் சொல்ல மாட்டோம், ஹுதல். ஹுதன் இல்லை, ஹுதல். ஹுதல் லில் முத்தகீன் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சா? அப்போ இந்த ராவும் இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, இன்னொன்னையும் கவனிக்கணும். இந்த ராவுக்கும் இந்த லாமுக்கும் எதுக்கு, இதில் வந்து இந்த லாமையும் ராவையும் தனியாக பிரிச்சிருங்க. ஓகேவா? இந்த ரா அப்புறம் இந்த லாம், இந்த ரெண்டு எழுத்தையும் தனியாக பிரிச்சிருங்க. இதில் என்ன செய்வோம் அப்படின்னா, அடுத்த எழுத்தோடு நம்ம சேர்த்து எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். ஹுதல்லில் முத்தகீன் ராகமோ நீட்டவோ எதுவுமே செய்ய மாட்டோம். மிர் ரப்பிஹிம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருவோம், ரெண்டு எழுத்தை சேர்த்து நம்ம உச்சரிச்சுருவோம். ஆனால் மீதமுள்ள எழுத்து இருக்குது பாருங்கள், யா மீம் வாவ் நூன், இந்த எழுத்து வந்தால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, கொஞ்சம் ராகமாக நம்ம என்ன செய்வோம், அந்த எழுத்தோடு சேர்த்து நம்ம என்ன செய்வோம், ராகம் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே ஹுதன் இருக்குது. இப்போ ஹுதனுக்கு அப்புறம் இந்த யா வந்திருக்கேன் நினைக்கக்கூடாது, இது அலிஃப். இது இந்த தன் வரக்கூடிய இந்த எங்கெல்லாம் தன் வருதோ, தன்மீன் வருதோ, ஃபத்தஹத்தைன் வருதோ, தன் அன் இன் அன் பன் தன் ஜன் அப்படின்னு எங்கெல்லாம் அந்த ஃபத்தஹத்தைன் தோசபர் வருதோ அங்கெல்லாம் ஒரு அலிஃபு துணைக்கு வந்துடும். அது தொண அலிஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. துணைக்கால் வருதுல்ல, அதே மாதிரி. அப்போ இந்த அலிஃபு வந்து இதுக்கு கிடையாது. இதனுடைய அடுத்த எழுத்தை நம்ம எடுக்கக்கூடாது. இது வந்து எப்போவுமே துணைக்கு இந்த தன்மீன் வந்துட்டுன்னா ஃபத்தஹத்தைன் வந்தால் மட்டும்தான், கஸ்ரத்தைனுக்கோ லம்மத்தைனுக்கோ வராது. எங்கெல்லாம் ஃபத்தஹத்தைன் வருதோ அங்கே மட்டும் என்ன வரும் அப்படின்னா, இந்த யா, இந்த ஒரு அலிஃப் வரும். இது யா வடிவத்தில் யா தான், ஆனால் வந்து அலிஃபா இருக்கும். அது நம்ம படிப்போம் தஜ்வீதில். இப்போ இந்த வரும்போது இந்த எழுத்தை பார்க்கக்கூடாது, அதுக்கு அடுத்த எழுத்து தான், இதுதான் நமக்கு முதல் எழுத்து. அப்போ இந்த ஹுதனுக்கு அப்புறம் மீம் வந்திருக்குது. அப்போ இப்போ எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, ஹுதம் மிர் ரப்பியும் வாசிக்கக்கூடாது, இது வாசித்த மாதிரி. இங்கே மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ராகமாக வாசிக்கணும். ஹுதம் மிர் ரப்பிஹிம், ஹுதம் அப்படின்னு நம்ம ராகமாக, நூனை சொல்ல மாட்டோம், ஹுதன் சொல்ல மாட்டோம், ஹுதம் தால் மீம் வந்துடும், ஹுதம் அப்படின்னு முன்ன ராகமாக வாசிக்கணும். இங்கே ஹுதல்லில் முத்தகீன் ராகம் போட மாட்டோம், மிர் ரப்பிஹிம் ராகம் போட மாட்டோம். ஆனால் இங்கே என்ன செய்வோம், நம்ம ராகம் செய்யணும். ஏன் அப்படின்னா, இந்த ஆறு எழுத்தில் 2 எழுத்து போக மீதமுள்ள 4 எழுத்து வந்தால், அந்த தன்மீன் வந்தாலோ அல்லது நூன் சுக்குன் வந்தாலோ நல்லா ராகமாக தான் என்ன செய்யணும், நீட்டி சேர்த்து நீட்டி ஓதணும். ஓகேங்க? சேர்க்கவும் செய்யணும், நீட்டியும் ஓதணும். இப்போ அதே போல் வேறு ஏதாவது உதாரணம் இருக்குதான்னு குரானில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சேர்த்து ஓதும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மரதன் வந்திருக்கு. நான் சொன்னோம்ல, இந்த ஃபத்தஹத்தைன் வந்தால், தன் வந்தால் அது கூட அலிஃப் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அந்த தன்னு மட்டும் தனியாக வந்து நிற்காது, இந்த அலிஃபோடு சேர்ந்து தான் வந்து நிற்பாங்க. ஆனால் லம்மத்தைன் 2 லம்மு துன் வந்தாவோ அல்லது தின் வந்தாலோ இந்த அலிஃப் வராது. இது யாருக்கு மட்டும்தான் வருவாங்க, தன்னுக்கு மட்டும்தான் வருவாங்க, இந்த ஃபத்தஹத்தைன் மட்டும் தான் வருவாங்க. அப்போ மரதன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, வாவ் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதன் வலஹும் மரதன், மரதன் சொல்லக்கூடாது, மரதம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சேர்த்து இழுக்கணும், மரதம் வைக்கணும். ஓகேவா?
புரிஞ்சா? சரி, இந்த இடத்த எப்படி உச்சரிப்பீங்க பார்ப்போம். இந்த இடத்த இப்போ வலா கில்லா இந்த நூன் உச்சரிக்கப்படாது. ஏன்? இந்த நூன் சுக்குன் இருக்கு. கின் வலா கின் நூன் சுக்குனுக்கு அப்புறம் லாம் வந்துருக்கு. அப்போ லாம் வந்தால் என்ன செய்யணும்? வலா கில்லா அப்படின்னு சொல்லணும். அப்போ இங்கே என்ன செய்யக்கூடாது? ராகமாக இழுக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி தான். அதே சமயத்தில் வந்து இந்த யா வந்தால் என்ன செய்யணும்? நம்ம இந்த மீதமுள்ள 4 எழுத்து வந்தால் நம்ம என்ன செய்யணும்? நல்லா சேர்த்து ராகமாக உச்சரிக்கணும். புரியுதுங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உதாரணம் இருக்கான்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு இங்கே பார்த்தீங்க, இங்கே உங்களுக்கு புரியும். அவுக்க செய்யிபின் வாங்க, அவுக்க செய்யி பின், ஆனால் அடுத்தடுத்து மீம் வந்துருக்குது. இப்போ என்ன செய்யணும்? அவுக்க செய்யிபின் பிம் பின் இல்லை பிம் மினசா. அப்போ பிம் சொல்லிடக்கூடாது. பிம்னு நல்ல ராகமாக இழுத்து ஓதணும். அதே பாருங்க துலுமு துலுமாத்தும் எப்படி வாசிக்கணும்? துலுமாத்தும் தும் தும் அப்படின்னு இழுக்கக்கூடாது. தும் அப்படின்னு இழுத்து சேர்த்து இழுத்து சொல்லணும். அதே போல் அங்கே பாருங்க, பருக்குய் பருக்குன் சொல்லக்கூடாது. பருக்குய் அப்படின்னு நிப்பாடக்கூடாது. பருக்குய் ஆளு. அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிடணும்? சேர்த்து இழுத்துடணும். அப்போ இந்த யா ரா மீம் லாம் வாவ் நூன் வரும்போது நூன் சுக்குனோ தன்வீனோ அடுத்து இந்த எழுத்துக்கள் வந்தால் நூனை உச்சரிக்கக்கூடாது. ராக்கும் லாமுக்கும் தெளிவாக உச்சரிச்சிடணும். மிர்ரப்பியும் ஹுதல்லில் முத்தகின் அப்படிங்கிற மாதிரி ஸ்பீடாக போயிடணும். ஆனால் அந்த யா மீம் நூன் வாவ் வரும்போது சேர்த்து உன்னா செய்யணும். நூனை விட்டுட்டு மீ மிம் மியூ அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நம்ம சேர்த்து நம்ம உன்னா பண்ணிடுவோம். புரிஞ்சா? 2வது சட்டம். சரி, 3வது இந்த மூணும் இந்த 6ம் அடுத்த 6 போன 6 லெட்டரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த 6ம் இந்த 6 லெட்டரையும் நம்ம 12 லெட்டர் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா தஜ்வீதையும் நம்ம என்ன செய்ய மாதிரி படித்த மாதிரி. அப்போ எந்த 6 எழுத்து? ஃபஸ்ட்டு அலீஃப் ஹா ஹா ஐன் கைன் ஹா. இந்த 6 எழுத்து வந்தால் நூனை தெளிவாக உச்சரிக்கணும். அதே சமயத்தில் யா ரா மீம் லாம் வாவ் நூன் இந்த 6 எழுத்து வந்தால் நூனை விட்டுட்டு பக்கத்து எழுத்தோடு சேர்த்து வாசித்துடணும். ஓகேவா? இது புரிஞ்சா? ரைட். அடுத்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து தான். இந்த நூனு சுக்குனுக்கு பிறகு பா வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து மீமா மாறிடும். என்னது மீமா மாறிடும்? இந்த நூன் வந்து மீமா மாற்றி உச்சரிக்கணும். அதான் சொன்னோம்ல, நான் உங்களுக்கு ஃபஸ்ட் நான் ஆரம்பிச்சு சொன்னேன். எங்கே இந்த முன் இருக்குல்ல, முன்னுக்கு அப்புறம் பா வந்துருக்குது. இப்போ என்ன பண்ணிப்பாங்க? நிறைய குரான்ல நம்ம குட்டியாக மீன் போட்டிருப்பாங்க. இப்போ இதை முன் வாசிக்கக்கூடாது. முன் வாசிக்கக்கூடாது. மும் மீம் மீம் லம்மு என்ன வரும்? மும் மீம் மீம் பேஸ் மும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? மீம் மீம் சுக்குன்னு வச்சா மும், அந்த மும்மு தான் ராகமாக சொல்லணும். ஓகேவா? இது எப்படி வரும் அப்படின்னா இப்போ சுவாது இருக்குது, சுவாது இருக்குது, சு ப்ளஸ்ஸு மீம், சுவாது தன்மீன் தானே இருக்குது. அப்போ இப்போ எப்படி ஆயிரும்? இப்படி வந்துடும். அப்போ இதை என்ன செய்யணுமோ? ராகமாக உச்சரிக்கணும். ஓகேவா? ராகமாக உச்சரிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த பா நூன் சுக்குனுக்கு அப்புறம் இந்த பா வந்தால் இந்த தன்மீன் என்ன ஆயிரும்? தன்மீன் வந்து இந்த தன்மீன் வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு? அப்போ நூனு அந்த தன்மீன் இந்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த தன்மீன் என்னது? இந்த சுவாதுக்கு அப்புறம் எந்த தன்மீன் வந்ததுக்கு அப்புறம் பா வந்தால் என்ன ஆயிரும்? அது மீமா மாறிடும். புரியுதா? மீமா மாறிடும். புரிஞ்சுங்களா? இது ரைட். ஓகே. புரியலை அப்படின்னா உங்களுக்கு குரான் ஓதும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். மேலும் தஜ்வீத் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
சரி, இந்த 3 தான். இதுக்கு 4வது என்ன பார்த்தோம், இதுக்கு இல்லாத எழுத்துக்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நூனை தெளிவாக உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் என்னதெல்லாம், அலீஃப், ஹா, ஹா, ஐன், ஒயின், ஹா. அடுத்து நூனை மறைச்சி நூனை விட்டுட்டு மற்ற எழுத்து கூட சேர்த்து ஓதக்கூடிய எழுத்துக்கள் என்னதெல்லாம், யா, எர்மலூன், யா, ரா, லாம், மீம், வாவ், நூன். இப்படி எர்மலூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்து. இப்போ 6 6 12 எழுத்து ஆயிடுச்சு. 12 எழுத்து போக இந்த பா 13 எழுத்து. இந்த 13 எழுத்து போக மீதமுள்ள எந்த எழுத்து வந்தாலும் சரி, வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நூனை மறைச்சி இன் அப்படின்னு ஹுன்னா செய்து நம்ம என்ன செய்யணும், ஓதணும். உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே வந்து யுன்ஃபிகூன், நூனில் சுக்குன் இருக்குது, ஆனால் ஃபா வந்துருக்குது. இந்த நூன் சுக்குனுக்கு அப்புறம் உள்ள என்ன வந்திருக்கு, ஃபா வந்திருக்குது. அப்போ இந்த ஃபா வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த 6 எழுத்து, இந்த 6 12 13 எழுத்து படித்தோமே, அந்த 13 எழுத்தில் ஃபா இருக்கானா இல்லை. அப்படின்னா அலீஃப், ஹா, ஹா, ஐன், ஒயின், ஹா தான் இருக்குது. ய, ரா, ல, மீம், வாவ், நூனில் வந்து எர்ம நூன்லையும் என்ன இல்லை, இந்த ஃபா இல்லை. பாலையும் ஃபா இல்லை. அப்போ எப்படி படிக்கணும், யுன்ஃபிகூன் சொல்லக்கூடாது, யுன்ஃபிகூன். இங்கேயும் அப்படி தான், உன்சில. ஏன், இந்த நூனு சுக்குனுக்கு அப்புறம் ஜா வந்திருக்குது. இங்கேயும் பாருங்கள், மின் கபுல், ஏன் காஃப் வந்திருக்குது. அப்போ காஃபும் நம்ம அந்த 13 எழுத்தில் உள்ள எழுத்து கிடையாது. அப்போது எங்கெல்லாம் இந்த மாதிரி நமக்கு நூன் சுக்குனுக்கு அப்புறம் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா தன்வீனுக்கு பிறகு, எங்கே தன்வீன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், நாரன் இருக்குல்ல, நாரனுக்கு அப்புறம் ஃபா வந்திருக்கு. அப்போ நாரன் ஃபலம், அப்போ நாரன் அதை என்ன செய்யணும், உன்னா செய்து உச்சரிக்கணும். புரியுதா? இங்கே பாருங்கள், அல குல்லி ஷையின் கதீர், ஏன் செய்யின் அப்படிங்கப்புறம் காஃப் வந்துருக்கு. அப்போ காஃப்ங்கிறது வந்து அந்த 6 எழுத்தில், அந்த 6 12 13 எழுத்தில் ஒரு எழுத்து கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்யணுமோ, உன்னா செய்து நூனை மறைச்சி ஓதணும். ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த நூன் சுக்குன் அல்லது இந்த தன்வீன் வரும்போது, நூன் சுக்குன் அல்லது தன்வீன் வரும்போது 4 விதமாக நம்ம கவனித்து பார்த்து ஓதணும். அலீஃப், ஹா, ஹா, ஐன், கைன், ஹா. இந்த எழுத்து வந்தால் நூனை தெளிவாக உச்சரிச்சிடணும். எர்மலூன், யா, ரா, லாம், மீம், வாவ், நூன். இந்த 6 எழுத்து வந்தால் நூனை விட்டுட்டு அடுத்த எழுத்தோடு சேர்த்து ஓதணும். அப்படி சேர்த்து ஓதும்போது லாமுக்கும் ராக்கும் சேர்த்து மட்டும் தான் ஓதணும், ராகம் போடக்கூடாது. ஆனால் மீதமுள்ள யா, வாவ், நூன், மீம் இந்த 4 எழுத்துக்கு ராகமாக ஓதணும். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பா, இது வந்து மீமா மாறிடும். நூன் வந்து எப்படி ஆயிரும், மீமா மாறிடும். இந்த 6 12 13 எழுத்துக்கு பிறகு உள்ள எல்லா எழுத்துக்களும் நூனுக்கு பிறகு, நூன் சுக்குனுக்கு பிறகு அல்லது தன்வீன் பிறகு வந்தால் இந்த நூனை எப்படி உச்சரிக்கணும், உன்னா செய்து நம்ம உச்சரிக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் குர்ஆன் நம்ம ஓதுவோம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் இன்ஷா அல்லாஹ்.